ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டீம் ஜெய் ப்ரோ. நீங்கள் எல்லாருமே பிரேக்கிங் பேட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள், லைஃப்பில் மஸ்ட் வாட்ச். அது சொல்லிட்டு இந்த ஷோவை ஆரம்பிக்கிறேன். ஓகே, நான் 4 தடவை பார்த்துருக்கேன். ரைட், ஓகே. இன்னைக்கு எபிசோட் வந்து நம்ம பிரேக்கிங் பேடையும் இந்தியன் பிரேக்கிங் பேட் அப்படின்னு சொல்லப்படுற நெட்ஃப்ளிக்ஸில் ரீசெண்டாக வந்திருக்கிற டப்பா காட்டல். ஓகே, நம்ம ஷபானா ஆஸ்மி, ஜோதிகா நடித்த ஹிந்தி ஷோ ஒன்று தமிழ் டப்பிங் இருக்குது. எனக்கும் ஹிந்தி தெரியாது, நானும் ஹிந்தி தெரியாது போடா கேட்டகரி தான். ஸோ இந்த ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் பிரேக்கிங் பேட் பார்த்துருந்தாலும் சரி, டபா காடல் பார்த்துருந்தாலும் சரி, ரெண்டுலேயுமே நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. நம்ம அது ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணுவோம் இன்னைக்கு. ஓகே, ஸோ டபா காட்டல் வந்து ஹிதேஷ் பாட்டியான்னு ஒருத்தர் டைரக்ஷன். உங்களுக்கு ஷபானா ஆஸ்மி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நிறையா ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபயர் மாதிரி கான்ட்ரவர்ஷியல் ஃபிலிம்ஸும் பண்ணியிருக்காங்க. ஷீ இஸ் ஆல்சோ அன் எம்பின்னு நினைக்கிறேன், நாமினேட்டட் எம்பி. ஸோ அவங்க தான் வந்து ஸ்டார் ஆஃப் த ஷோ. நம்ம பிரேக்கிங் பேட்ல எப்படி வந்து வால்டர் ஒயிட்டோ நம்ம பிரைன் காஸ்டன் பண்ணியிருப்பார்ல, பிரைன் காஸ்டன் பண்ண வால்டர் ஒயிட் கேரக்டர் மாதிரி இவங்க வந்து ஷீ இஸ் த ட்ரக் கிங் பின் அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ அதுதான் வந்து ஷபானா ஆஸ்மியோட ரோல். ஷீலா அப்படின்னு ஒரு ரோலில் பண்ணியிருக்காங்க. த ஷோ இஸ் நாட் அபவுட் ட்ரக் டீலிங், இட் இஸ் ஆக்சுவலி அபவுட் ட்ரக் மேக்கிங். அங்கே வால்டர் ஒயிட்டுக்கு வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அங்கே ஜெஸ்ஸி பிங்க் பண்ணியிருப்பாரு, ரைட்டா, ஆரன் பால் ஆக்ட் பண்ணியிருந்தது. அதே மாதிரி இந்த ஷோவில் ஷபானா ஆஸ்மி ஆர் ஷீலா அவங்க வந்து மெயின் ரோல் அப்படின்னா அவங்கள சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு 2 அசோசியேட்ஸ் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அசோசியேட் வந்து நிமிஷா சஜயன். இவங்க வந்து ஒரு கேரளா ஆக்ட்ரஸ். நம்ம மலையாளத்தில் வந்த கிரேட் இந்தியன் கிச்சனோட ஸ்டார் வந்து இவங்க தான். இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஒரு பக்காவான கூஃபி கேர்ள் கேரக்டர். ஓகே, நம்ம எப்படி வந்து மகளிர் மட்டும்ல வந்து ரோஹிணி ஒரு ஒரு மெய்டாக இருப்பாங்களோ அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி கலகலகலன்னு இருக்கிற ஒரு மெய்ட் கேரக்டர் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க நிமிஷா. செகண்ட் அசோசியேட் பார்த்தீங்கன்னா ஷாலினி பாண்டே, ராஜி அப்படின்னு ஒரு கேரக்டரில் பண்ணியிருப்பாங்க. இந்த ஷோவில் வந்து இவங்க அந்த ஷபானா ஆஸ்மி கேரக்டர், ஷீலா கேரக்டருக்கு வந்து இவங்க டாட்டர் இன் லாவா. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன். ஷீலா +2 அப்படிங்கிறது கொஞ்ச நாள்லேயே வந்து ஷீலா +4 ஆகும். இன்னும் 2 பேரும் வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. ஜோதிகா வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. அவங்க வந்து ஒரு பொட்டிக் ஷாப் ஒன்று நடத்திட்டு இருப்பாங்க பாம்பேல. அவங்க பேர் வந்து வருணா தாஸ் குப்தா. அவங்களும் வந்து ஒரு அசோசியேட்டாக ஜாயின் பண்ணிப்பாங்க. இன்னொரு கேரக்டர் வந்து அஞ்சலி ஆனந்த் அப்படின்னு ஒரு கேரக்டர். அவங்க வந்து ஷாஹிதா அப்படின்னு ஒரு கேரக்டர். அவங்களும் வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. ஸோ ஃபைனலி த கேங் வில் பி 1+4. ஷீலா +4 ஆயிரும் அந்த கேங் வந்து. இங்கே எப்படி வந்து வால்டர் ஒயிட் ப்ளஸ் ஆரன் பால், வால்டர் ஒயிட் ப்ளஸ் ஜெஸ்ஸி பிங்க்மேன் டியூவோவோ, இங்கே மாதிரி இட்ஸ் கேங் ஆஃப் 5. இந்த 5 பேருமே சேர்ந்து தே வில் ரன் அ டப்பா பிஸ்னஸ். பாம்பேயை பொறுத்த வரைக்கும் லஞ்ச் பாக்ஸஸை வீட்டிலிருந்து ஆஃபீஸஸ்க்கு டெலிவர் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து தே ஆர் கால் டப்பாவாலாஸ். அவங்க வந்து இது ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய எக்கனாமிக் கேஸ் ஸ்டடியெல்லாம் வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா தே ஹேவ் அ லாட் ஆஃப் ப்ராசஸ். ஏன்னா அவ்வளோ ஒரு லஞ்ச் பாக்ஸஸ் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான லஞ்ச் பாக்ஸஸ் கரெக்டான இடத்துக்கு கரெக்டான பர்சன் கையில் வந்து எப்படி ரீச் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நிறையா ஸ்டடி பண்ணியிருக்காங்க வித்தவுட் எனி டெக்னாலஜி ஆர் எனிதிங். ஓகே, ஒரு காலத்தில், ரைட். ஸோ அந்த டப்பாவாலா பிஸ்னஸ் தான் வந்து இவங்களும் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டப்பாவாலா பிஸ்னஸும் ஜோதிகாவோட பொட்டிக் பிஸ்னஸும் தான் வந்து தேவர் யூசிங் தட் டு லாண்டர் மணி. ஓகே, ஸோ இந்த ட்ரக் பிஸ்னஸ்லேருந்து வர்ற மணியை வந்து லாண்டர் பண்ணுறதுக்கு டப்பா காட்டில் வந்து இந்த 2 பிஸ்னஸும் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை வந்து எதோட கம்பேர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பிரேக்கிங் பேட்ல நம்ம கஸ் ஃப்ரிங் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் செயின் ஒன்று நடத்திட்டு இருப்பாரு இனிஷியலாக, ரைட்டா. அவர் வந்து ஒரு ட்ரக் காட்டில் டீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மணி லாண்டர் பண்ணுறதுக்காக லாஸ் போயோ ஹெர்மோனோஸ் அப்படின்னு ஒரு சிக்கன் ரெஸ்டாரண்ட் ஒன்று நடத்திட்டு இருப்பாரு, சிக்கன் ஃபாஸ்ட் ஃபுட் ஒன்று நடத்திட்டு இருப்பாரு. இங்கே எப்படி வந்து ஜோதிகாவோ அதே மாதிரி அங்கே வந்து ஸ்கைலர் ஒயிட், நம்ம வால்டர் ஒயிட்டோட ஒய்ஃப் வந்து ஒரு டயத்தில் கார் வாஷ் ஒன்று நடத்திட்டு இருப்பாங்க, A1 கார் வாஷ் நினைக்கிறேன். அந்த மணியும் வந்து தே வில் ரொட்டேட் அண்ட் லாண்டர் மணி. ஸோ இதில் வந்து எப்படி ஜோதிகாவோ அதில் அந்த மாதிரி ஸ்கைலர் ஒயிட் கேரக்டர். செகண்ட் சிமிலாரிட்டி, டப்பா காட்டரில் ஒரு போலீஸ்மேன் இருப்பார், கஜ்ராஜ் ராவ். அவர் தான் வந்து நடிச்சிருப்பாரு. அஜித் பதக் அதுதான் அவரோட பேர். ஒரு பக்காவான ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ஒரு குமாஸ்தா மாதிரி ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு. அவ்வளோ அருமையாக பண்ணியிருப்பாரு அவர் வந்து. ஓகே, ஹீ கேன் பி கம்பேர் டு நம்ம ஹேங்க் ஷ்ரேடர். நம்ம பிரேக்கிங் பேட்ல வந்து ஹேங்க் ஷ்ரேடர் இருப்பார்ல, அதே தான், அதே மாதிரியான ஒரு ரோல். என்ன அங்கே ஹேங்க் ஷ்ரேடர் வந்து ஹி இஸ் ரிலேட்டட் டு வால்டர் ஒயிட். அதே மாதிரி இங்கே கஜ்ராஜ் ராவுக்கு ஒரு அசோசியேட் போலீஸ் உமன் இருப்பாங்க, சாய் வந்து நடிச்சிருப்பாங்க. ஷீ இஸ் ரிலேட்டட் டு ஷஹிதா. ஓகே, அந்த அஞ்சலி ஆனந்த் இருக்காங்கல்ல அவங்களுக்கு. ஸோ அந்த சிமிலாரிட்டியும் இருக்குது. ஸோ இதில் ஒரு போலீஸ் கனெக்ஷன் வந்து எப்படி அந்த கேங்கோட ரிலேட்டடாக இருக்காங்களோ
அதே மாதிரி இங்கே ஒரு போலீஸ் கனெக்ஷன் வந்து ஷி வில் ஹாவ் அ எல்ஜிபிடி ரிலேஷன்ஷிப் வித் ஷஹீதா. இந்த ட்ரக் கேங், இந்த டீம் ஆஃப் 5 இங்கே பிரேக்கிங் பேட்ல டீம் ஆஃப் 2. இல்லை டபா காட்டில் வந்து போலீஸ், ஓகே, இங்கே மும்பை போலீஸ், இங்கே வந்து ட்ரக் என்ஃபோர்ஸ்மெண்ட். ஓகே, இதெல்லாம் எடுத்து வெளியில் போகிறோம், நம்ம வந்து அந்த ட்ரக் நெட்ஒர்க்குக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ஸோ ஷோ ஆரம்பிக்கும் போது எப்படி பிரேக்கிங் பேடில் வந்து கஸ் ஃப்ரிங் தான் வந்து ஹில் ரன் த நெட்ஒர்க், ரைட்டா, ஹி வில் பி த ட்ரக் லார்ட் ஆஃப் த சிட்டி. அதே மாதிரி இங்கே வந்து அமோல் சவான் அப்படின்னு ஒரு கேரக்டர் காட்டுவாங்க. ஹி வில் பி த ட்ரக் லார்ட் ஆஃப் மும்பை அப்படின்னு தான் இனிஷியலாக காட்டுவாங்க. ஓகே, அன்டில் த லாஸ்ட் எபிசோட் அடுத்த ட்ரக் லார்டை இன்ட்ரடியூஸ் பண்ணவே மாட்டாங்க. பிரேக்கிங் பேடில் ஒரு லெவலில் வந்து கஸ்ஃப்ரிங்க்கு மேலே ஒருத்தர் வந்து இருக்காரு, அதாவது டான் எலாடியோ இருக்காரு அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்கல்ல. அதே மாதிரி இங்கே வந்து அமோல் ஷாவானுக்கு மேலே வந்து சாக்கோ குரியன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு ஃபைனல் எபிசோட்ல தான் காட்டுவாங்க. அமோல், கஸ், அதே மாதிரி வந்து சாக்கோ அண்ட் டான் எலாடியோ. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு சிமிலாரிட்டி இருக்கு. நம்ம ட்ரக் கேங் பார்த்துட்டோம், நம்ம போலீஸ் பார்த்துட்டோம், லொக்கேஷன் பார்த்துட்டோம். இங்கே மும்பைனா இங்கே வந்து நியூ மெக்சிகோ. அடுத்து வந்து நம்ம ட்ரக் நெட்வொர்க்கையும் பார்த்துட்டோம். எப்படி வந்து ட்ரக் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து தெர் ஆர் லாட் ஆஃப் சிமிலாரிட்டிஸ் தட் வி கேன் ட்ரா. பிரேக்கிங் பேடில் அந்த வால்டர் வைட் பண்ணுற அந்த சுப்பீரியர் ப்ளூ மெத், இம்பார்ட்டண்ட்டான ரா மெட்டீரியல் வந்து மெத்திலமைன். ஓகே, அது இல்லாமல் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க. அது ஒரு லெவலில் போயிட்டு ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் பேரல்ஸ்லாம் வந்து திருடிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் லிடியான்னு ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஷி வில் பி இன் சப்ளை செயின் கம்பெனி, ஷி வில் பி ஏபிள் டு சப்ளை லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் மெத்திலமைன். இது எல்லாமே காட்டுவாங்கல்ல. அதே மாதிரி டப்பா காட்டில் பார்த்தீங்கன்னா வந்து விவா லைஃப் அப்படின்னு ஒரு ஃபார்மா கம்பெனி, மொடெல்லா அப்படின்னு ஒரு ட்ரக் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு ஓபியாய்ட் ட்ரக் அண்ட் இட் இஸ் அ பெயின் கில்லர் விச் இஸ் ஃபென்டனில் பேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டோரி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. டப்பா காட்டில் பண்ணுற அந்த க்ரீன் மெத், ஃபென்டனில் தான் வந்து மெயின் காம்பனண்ட் விச் இஸ் கம்மிங் ஃப்ரம் தட் ட்ரக் சோர்ஸ் ஃப்ரம் விவா லைஃப். மாடலாங்கிற ட்ரக் சோர்ஸ் ஃப்ரம் விவா லைஃப். அதே மாதிரி பிரேக்கிங் பேடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெத்திலமின் விச் இஸ் சப்ளைட் பை லிடியா. இதுக்கு முன்னாடி வந்து இவங்க போய் ஒரு கெமிக்கல் ஃபேக்டரியில் போய் திருடிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி. ஸோ டிஃப்ரெண்ட் கெமிக்கல் காம்போசிஷன்ஸ் பட் வெரி சிமிலர். ஓகே, ஸ்டோரி லைன் அப்படின்னு போனோன்னு எப்படி வந்து பிரேக்கிங் பேடில் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருந்த வால்டர் வைட் வந்து முதல்ல வந்து ஒரு ட்ரக் மேக்கராக ஒரு சயின்டிஸ்ட் ஆகி he wanted to make money and eventually he became a drug kingpin. அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும், ஏன்னா அவருக்கு வந்து he'll be diagnosed with cancer. அந்த ஸ்டோரி லைன் ஒரு எமோஷனல் ரீசன் இருக்கிற மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஷபானா ஆஸ்மியோட சன் வந்து he wants to go to Germany to make money. அதே நேரத்தில் அவங்களோட டாட்டர்லாம் ராஜிக்கு வந்து ஜெர்மனி போகிறதுல இஷ்டம் கிடையாது. ஸோ இங்கே இருந்தே வந்து we can make money அப்படின்னு ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக she will try to venture into this business and make some quick money and exit. அப்படிதான் ஒரு லெவலில் எக்ஸிட் பண்ண முடியாமல் எப்படி மாட்டிக்கிறாங்கிறது தான் இங்கே. பிரேக்கிங் பேட்லையும் பார்த்தீங்கன்னா he will try to make some quick money and exit. ஆனால் அது எக்ஸிட் பண்ண முடியாமல் he will go more deeper and deeper, ரைட்டா? அதே மாதிரி தான் இங்கேயும் she will try to, அந்த ராஜி வந்து she will try to make some quick money but eventually she will not be able to come out and she will go more deeper and deeper and Shabana Azmi also gets involved. ஓவரால் ரெண்டு ஷோஸ்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ஓகே, எப்படி வந்து இதில் 5 பேர் 2 பேர் எப்படி அந்த கேங் ஃபார்ம் பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு ரீசன், தெர் இஸ் அ ஸ்டோரி பிஹைண்ட் இட். அந்த போலீஸ் சீக்வன்ஸ், ஓகே, ஹவு தே ஆர் எஸ்கேப்பிங் போலீஸ், அந்த ட்ரக் டீலிங் மணியை வந்து லாண்டர் பண்ணுறது, அதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற பிஸ்னஸஸ், எப்படி வந்து அவங்க நெட்ஒர்க்குக்கு ஃபர்ஸ்ட் சர்வ் பண்ணிட்டு ஹவு தே ஆர் ஓவர் டேக்கிங் த ட்ரக் நெட்ஒர்க். ஓகே, அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறையா சிமிலாரிட்டிஸ் இருக்குது. அந்த காம்போசிஷன், இதில் வந்து க்ரீன் மெத்துனா இதில் வந்து ப்ளூ மெத்து. ஓகே, ஸோ அது அந்த மாதிரி நிறைய சிமிலாரிட்டிஸ். பிரேக்கிங் பேடில் ஒரு எபிசோடில் ஹேங்க் வந்து ஒரு புக்கில் வந்து WWன்னு போட்டிருக்கிறது வந்து திடீர்னு ஒரு இடத்துல வந்து ஸ்ட்ரைக் ஆகும். ஒரு டாய்லெட்டில் உட்காந்து அந்த புக் படிச்சுட்டு இருப்பாரு. அப்போ தான் வந்து ஸ்ட்ரைக் ஆகும், ஓ WW வந்து வால்டர் வைட்டா அப்படின்னு. அதே மாதிரி டபா காட்டிலையும் வந்து தெர் இஸ் அ திங் தட் வில் டெல் த போலீஸ் ஷீ இஸ் த ஒன் ஹூஸ் இன்வால்வ் அப்படின்னு. ஓகே, ஸோ அதே மாதிரி இதுலேயும் ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ நமக்கு வால்டர் வைட்டுக்கு வர்ற அந்த பிரேக்கிங் பேட் மியூசிக் வந்து இதுலேயும் அந்த ஷபானா ஆஸ்மிக்கு வெரி சிமிலர் இஃப் நாட் சேம். அதே ஒரு மெலோ மியூசிக் ஒன்று இதுலேயும் வரும் பார்த்தீங்கன்னா அந்த வால்டர் வைட் தீம் மியூசிக் வந்து. நம்ம ஸ்டோரி வைஸ் ஐ திங்க் இட்ஸ் லிட்டில் அன்ஃபேர் டு கம்பேர் பிரேக்கிங் பேட் அண்ட் டப்பா காட்டில். ஏன்னா நம்ம டப்பா காட்டில் ஒரு சீசன் தான் வந்திருக்கு, பிரேக்கிங் பேட்ல மொத்தம் வந்து 5 சீசன், ரைட்டா? 5 சீசன் வந்திருக்கு. பட் so far in டப்பா காட்டில் சீசன் 1 the story is very compelling. ஓகே, வெரி த்ரில்லிங் ஆல்சோ. நிறைய சஸ்பென்ஸ் எலமெண்ட்ஸ் இருக்குது. அந்த அன்சால்வ்டு மிஸ்ட்ரீஸ், அந்த நாட்டை வந்து ஓப்பன் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய எலமெண்ட்ஸ் வந்து டப்பா காட்டில் இருக்குது. பிரேக்கிங் பேடில் கேட்கவே வேணாம், எக்கச்சக்கம் இருக்குது, ரைட்?
டைரக்ஷன் வைஸ் அங்கே பிரேக்கிங் பேட்ல வந்து அந்த எவ்ரி சிங்கிள் கேரக்டர், ரைட், நம்ம பார்த்த கேரக்டர்ஸ் விட இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. ஓகே, அந்த சால் குட்மேன் கேரக்டர் மாதிரி இங்கே ஒரு கேரக்டர் கிடையாது சொல்ல போனால். அதே மாதிரி அங்கே மைக் கேரக்டர் மாதிரி இங்கே ஒரு கேரக்டர் கிடையாது. அண்ட் எவ்ரி கேரக்டர் வில் ஹாவ் அ வெரி ஸ்ட்ராங் கேரக்டரைசேஷன். அந்த ஆஸ்பெக்ட் டப்பா காட்டலில் கொஞ்சம் மிஸ்ஸிங். செகண்ட் ஆஸ்பெக்ட் டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக்கிங் பேட்ல நிறையா வந்து நிறைய எபிக் மூமெண்ட்ஸ் உண்டு. அந்த கஸ் ஃப்ரிங்கோட ஃபேஸ் ஆஃபாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து ஹேங்க் ஷ்ரேடர் வந்து வால்டர் ஒயிட் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிற அந்த அந்த மூமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி ஹேங்க் ஷ்ரேடரோட ஷூட்டிங் அண்ட் கில்லிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா எபிக் மூமெண்ட்ஸ் வந்து பிரேக்கிங் பேட்ல உண்டு. அந்த அளவுக்கு எபிக் மூமெண்ட்ஸ் வந்து சீசன் 1ல் டப்பா காட்டலில் இல்லை. அந்த தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஆன் த டைரக்ஷன், வின்ஸ் கில்லியனோட டைரக்ஷன் வந்து கிளாஸ். ஓகே, அவர் அவ்வளோ டெக்னிக்ஸ் அண்ட் நியூவான்சஸ் யூஸ் பண்ணியிருப்பாரு. என்னோட ஃபேவரட்டான டெக்னிக் வந்து பாயிண்ட் ஆஃப் வியூ கேமராஸ். ஓகே, அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளேயே வந்து கேமராஸ் வைக்கிறது. ஐ வாஸ் அ பிக் ஃபேன் ஆஃப் தட். நிறைய இடத்துல வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ கேமராஸ் கொண்டு வந்துருப்பாரு. வாஷிங் மிஷின் ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், காஃபி மேக்கர் ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு டேபிள் துடைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல இடத்துல வந்து அவர் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ மோஷன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாரு, வைட் ஆங்கிள் யூஸ் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி பல டெக்னிக்ஸ் வந்து வின்ஸ் கில்லிகன் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஹிதேஷ் பாட்டியா வந்து ஹி இஸ் மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் கன்வேயிங் த ஸ்டோரி. இதில் லொக்கேஷன் வைஸ்மே பார்த்தீங்கன்னா மும்பையோட அண்டர் வேர்ல்டு ஆர் அந்த சப்பார் லொக்கேஷன்ஸாக தான் இருக்கும். அதனாலேயோ நோ தெரில, கேமராவோட மெயின் பர்பஸ் வந்து டு கன்வே த ஸ்டோரி அண்ட் பிரிங் டவுன் த டோன். நான் வந்து ஒரு பயஸ்லேயோ பிரேக்கிங் பேட், பெட்டர் கால் சால் பிடிக்கும் அப்படின்னும் நான் சொல்லலை. பிரேக்கிங் பேட் வந்து இட் வாஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் ஸ்கூல் டீச்சர் பிகமிங் அ ட்ரக் லார்ட். இந்த ஸ்டோரியை கன்வே பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வந்து டைரக்ஷனில் கேமரா டெக்னிக்ஸ் தேவைப்படுதோ அது எல்லாமே வின்ஸ் கில்லிகன் வந்து அன்டவுட்டட்லி டெலிவர் பண்ணியிருப்பாரு. அதே நேரத்தில் டப்பா காட்டல், ஹவு டஸ் அ ஃபேமிலி அஃபேர் எவால்வ் இன்டு அ ட்ரக் பிஸ்னஸ், இதுதான் கோர் ஸ்டோரி. இதை கன்வே பண்ணுறதுக்கு சீசன் 1ல் என்னென்ன கேமரா டெக்னிக்ஸ், என்னென்ன கேமரா ஒர்க்ஸ் வேணுமோ அது எல்லாமே வந்து ஜஸ்டிஃபைப்லி டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஆஸ் த ஸ்டோரி எவால்வ்ஸ், த ரோல் ஆஃப் ஷாக்கோ, த ரோல் ஆஃப் ஷீலா, இவங்க 2 பேரும் வந்து ஹவ் ஆர் தே கோயிங் டு ஒர்க் அவுட், இது ஸ்டோரி ஹவ் இஸ் இட் கோன் பேன் அவுட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிரேக்கிங் பேட் எவ்வளோ பிடிச்சிருந்ததோ அதில் 90% எனக்கு வந்து டப்பா காட்டில் பிடிச்சிருந்தது. அந்த 10% வந்து மேபி அந்த லாங்குவேஜ் டப்பிங்னால இருக்கலாமே ஒழிய, மற்றபடி வந்து ஐ திங்க் இட்ஸ் டெஃபினட் வாட்ச். சீசன் 1 முடியும் போது நிறையா ஓப்பன் ஹெண்டட் கொஸ்டின்ஸ், அன்ஆன்சர்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது. அதை ஃபினிஷ் பண்ணுறதுக்காகவாவது கண்டிப்பாக வந்து சீசன் 2 வரும்னு நினைக்கிறேன். நான் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். உங்களுக்கு பிரேக்கிங் பேட் பிடிச்சிருந்ததுன்னா டப்பா காட்டில் கண்டிப்பாக பிடிக்கும், மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ.